என்னும் தலைப்பிலான உரையரங்கம் தொடங்குகிறது. இந்த உரையரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற திருவள்ளுவர் படிப்பகத்தின் செயலர் தமிழ் வேடம் நாகர் ரகுபதி அவர்கள் தலைமை பொறுப்பேற்கிறார்கள். அவர்களை அமைப்பு குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்நிகழ்வுக்கு சிறப்புரையாற்றுவதற்காக சென்னை செம்மொழி ஆய்வு மையத்தில் பணியாற்றுகின்ற உலக தமிழ் கழகத்தின் தலைவர் முனைவர் அருணமுருகன் ஐயா அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்நிகழ்வுக்கு முன்னிலை உரையாற்றுவதற்காக எங்களை எல்லாம் சாரங்கபாணியின் பக்கம் திருப்பிவிட்ட பெருமகனார் செந்தமிழருவி செம்பியன் அவர்கள் முன்னிலை உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வுக்கு கருத்துரை வழங்குவதற்காக சென்னை செம்மொழி ஆய்வு மையத்தில் பணியாற்றுகின்ற முனைவர் கோஸ் அதியமான் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணாபுரம் அகேரா அறத்துறை கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் திரு கலியபெருமாள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழர் உரிமை மீட்பு இயக்கத்தின் தலைவர் இரா முரளிதரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ் பேராசிரியர் சே மாதவன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சிவ கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் அமைப்பு குழுவின் சார்பாக கருத்துரையாற்ற வருகை தந்துள்ள அத்தனை பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சாரங்கபாணியினுடைய தாய்மாமனும் அவருடைய குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடியவருமாகிய மருதுவாஞ்சேரியை சார்ந்த தி கனகசபை அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற நகர பிரமுகர்கள், மன்னமந்தல் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அத்துணை பெருமக்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முடியவில்லை மொழிபோர் என்று ஒரு தலைப்பை நாங்கள் இட்டிருக்கிறோம். 1965 தான் முடிந்துவிட்டதே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை, 2006 சரி 2010 சரி ஹிந்தி என்பது வந்து கொண்டுதான் இருக்கிறது. வருவதற்கு யாரோ வடக்க இருக்கின்ற வட இந்தியர்கள் தான் காரணம் என்று நினைக்க வேண்டாம். நாம் தமிழகத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அமைச்சராக பணியாற்றிய டி.ஆர். பாலு அவர்கள் காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் இருக்கின்ற நெடுஞ்சாலையில் இருக்கின்ற மைல்கல்கள் எல்லாம் ஹிந்தி எழுத்தில் எழுதப்பட்டன என்ற வரலாற்று பதிவையும் இந்த அரங்கத்தில் பதிவு செய்து, என்றைக்கும் நாம் விழிப்புடன் இல்லை என்றால் மொழி அழியும் நிலைக்கு வரும். ஆகையினால் இந்த 65 மொழிப்போராக நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான், நினைவூட்டுகின்ற நினைவில் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தியிலே வைத்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்புக்கினிய ரகுபதி அவர்களே, எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்று சென்னையிலிருந்து வருகை புரிந்து உரை நிகழ்த்த இருக்கின்ற அன்பிற்கினிய தோழர் அருணமுருகன் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற பேராசிரியர் முரளிதரன் அவர்களே, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினை 3 அமர்வுகளாக ஏற்பாடு செய்து அதை காண்போர் சுவைக்கும் வண்ணமும் வியக்கும் வண்ணமும் நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் தமிழ்வேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக
கவியரங்கத்தில் பங்கேற்றுக் கொண்ட இந்த நாட்களுக்கு பிறகு இந்த தமிழ் அமைப்பில் பல்வேறு செய்திகளை நீண்ட நேரம் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு விடுவேன் என்று கருதி மிக திறமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த தயாரான ரகுபதி அவர்கள் என்னை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், நீ பேசக்கூடாது என்பது பொருள். அதை நான் மிக சரியாக புரிந்து வைத்திருக்கிறேன். இருப்பினும் அரணம்பூர்வல் அவர்களும் நானும் 40 ஆண்டுகள் பழக்கமுள்ளவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சந்தித்தவர்கள், தனித்தமிழ் இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள். அவர் சென்னையிலே மற்றும் பல்வேறு இடங்களிலே பணியாற்றிய காரணங்களால் நான் மயிலாடுதுறை பகுதிக்கு வந்துவிட்ட காரணத்தினால் பல ஆண்டுகள் நாங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட எங்கள் உணர்வுகள் தமிழ் உணர்வுகளாகவும், எங்கள் உணர்வுகள், எங்கள் அறிவுகள் திராவிட இயக்கங்களை வெறுக்கக்கூடிய அறிவுகளாகவும் இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்று இனி பெயர் தேவையில்லை. இந்த நாட்டை ஆங்கில நாடு என்று நாம் துணிவாக அழைக்கலாம், அல்லது சினிமா நாடு என்று அழைக்கலாம். எனவே தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு சங்கரலிங்க நாடார் ஒரு காலத்தில் தன் உயிரை ஈகம் செய்தார். அந்த ஈகமெல்லாம் வரிதாக போய்விட்டது. அதுபோல சாரங்கபாணியுடைய ஈகம் கூட தமிழ்நாட்டில் வரிதாக போய்விட்டது. சாரங்கபாணியுடைய ஈகங்களுக்கு பிறகு சாரங்கபாணியோடு சேர்த்து 100 மாணவர்களுக்கு மேல் தமிழ்நாட்டிலே இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஈகங்கள் எல்லாம் யாரோ ஒரு சில பேர் சம்பாதிப்பதற்கு பயன்பட்டதை தவிர தமிழ் வாழ்வதற்கு பயன்படவில்லை என்பதை இந்த அரங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கிற இளைய பேராசிரியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தமிழை முன்னெடுப்பதற்கு இனி புதிய இயக்கங்களை கண்டாக வேண்டும். ஆனால் எல்லாரும் தமிழ் வாழ்க வாழ்க என்றுதான் சொல்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டிலே பெரிய குழப்பமாக இருக்கிறது, யாரை நம்புவது என்று. இவர்களும் தமிழ் வாழ்க என்கிறார்கள், அவர்களும் தமிழ் வாழ்க என்கிறார்கள். அப்பொழுதுதான் மிகப்பெரிய குழப்பம். அதற்குத்தான் திருவள்ளுவர் சொன்னான், நீ பேச்சை நம்பாதே, பேச்சை நம்பாதே. மேடை ஏறி பேசும்போது வீடு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. இனிமேல் காரியத்தை நம்ப வேண்டும், செயல்களை நம்புங்கள். யாருடைய செயல் தமிழை நோக்கி வருகின்றது என்பதை கவனியுங்கள். வெறும் மேடை பேச்சை நம்பாதீர்கள். அப்பொழுதே பாடினான் பாரதி, வாய்ச்சொல்லி வீரரடி என்று. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லி வீரரடி என்று. எனவே தமிழ் வாழ்க என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இனிமேல் அடிப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கண்டுபிடிப்பு. தமிழன் தமிழுக்கு தொண்டு செய்பவன் யார் என்றால், என் கருத்து, தமிழ் வழி கல்விக்கு இனி வரும் நாட்டில் எவன் ஒருவன் சட்டம் கொண்டு வரப் போகிறானோ அவன்தான் உண்மையான மெய்யான தமிழ் தொண்டராக இருப்பான் என்பது என் கருத்து. தமிழ் வழி கல்விக்கு எவன் ஒருவன் சட்டம் கொண்டு வந்து செயல்படுத்த போகின்றானோ அவன்தான் நல்ல தமிழ் மகன், மெய்யான தமிழ் மகன், உண்மையான தமிழ் மகன். அவன்தான் சிறந்த தமிழ் தொண்டராக இருக்க முடியும் என்பது என் கருத்து. இந்த இந்தி வாழ்க, இந்தி ஒழிக அல்லது இந்தி வாழ்க, இங்கே தமிழில் குறிப்பிட்டார்கள். இந்த அரங்கத்திற்கு அவர்கள் மீண்டும் முடியவில்லை முடிப்போர், அதனுடைய உட்பொருள் இதுதான்.
அவர்களைப் போல உயிர்களை ஈகம் செய்கின்றவர்கள், நெருப்புக்கு இரையாக்கிக் கொள்கிறவர்கள் நமக்கு தேவையில்லை. தமிழர்கள் இனிமேல் துப்பாக்கிகளை பிடிப்பதற்கு முன்வருவார்களா என்பது எனக்கு ஐயப்பாடு. தமிழர்கள் துப்பாக்கிகளை பிடிக்கின்ற பக்கம் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டம் மயிலாட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் செம்பியன் ஆகிய நான் இளைஞர்களை துப்பாக்கி பிடிப்பதற்கு அழைக்கின்றேனா என்றால் அதற்கான கட்டாயம் வருமானால் சாரங்கபாணியை போன்று உயிர் ஈகம் செய்யாமல், நெருப்புக்கு தன்னுடைய உடலை இரையாக்கிக் கொள்ளாமல் அவர்கள் போராட்ட வீரர்களாக வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். பிறகு எதற்காக சாரங்கபாணியை பாராட்டுகிறோம் என்றால், தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் வாழ்க என்று சொல்லி தன்னுடைய உயிரை ஈகம் செய்து விட்டார். அவனை நாம் கொண்டாடாமல் இருக்க முடியாது, நினைக்காமல் இருக்க முடியாது, நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய நினைவு நாளிலே இனி அவனை போன்று நெருப்புக்கு இரையாக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் தேவையில்லை, போராடக்கூடியவர்கள் தான் தேவை என்பதை இளைஞர்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக நான் இந்த செய்தி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இந்த செய்திகளை நீண்ட நேரம் பல செய்திகளை உங்களுக்கு பேச வேண்டும். ஆனால் அதற்கு இப்பொழுது காலம் இடம் தரவில்லை என்பதனால் என்னை விடவும் ஆற்றலோடும் தமிழ் அறிவோடும் எடுத்துக்காட்டுகளோடும் பேசுவதற்கு சரியான தமிழரை நாம் அழைத்திருக்கிறோம். தமிழுக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்களை ஏற்றுக்கொண்டவர் அரணமுறுவல் என்பதை நான் அறிவேன். பல காலங்களிலே அவருக்கு அரசு பணியெல்லாம் கிடைக்காமல் அவருடைய இயக்கம் சார்ந்த தனித்தமிழ் சார்ந்த கொள்கைகளால் அவர் அல்லல் பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். தமிழ் படித்துவிட்டு அல்லல் கூடாமல் சொகுசாக வாழ்க்கை நடத்துகிறார்கள் தமிழ்நாட்டிலே பலர். அந்த பலரும் இவருக்கு ஈடாக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற தமிழறிவு படைத்தவர். அவரிடத்தில் எனக்கு மீண்டும் பிடிப்பது, அறிஞர் குணா அவர்களுடைய நூல்களை எல்லாம் அவர் செப்பம் செய்து பதிப்பு செய்திருக்கிறார்கள். அறிஞர் குணாவோடு அவர்கள் பழகியிருக்கிறார்கள். அறிஞர் குணாவினுடைய பல்வேறு நூல்களை அவர்கள் செப்பம் செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக நான் அவரை மீண்டும் மீண்டும் போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேடையின் வாயிலாக அறிஞர் குணாவை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு நல் வாய்ப்பினை அவர்கள் உருவாக்கி தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள்தான் தமிழ்நாட்டிலே வள்ளுவத்தின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியவர், மண்ணுரிமை என்ற நூலை எழுதியவர், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற நூலை எழுதியவர்.